நாடாளுமன்ற தேர்தலினுடைய பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சென்னை புரசவாக்கத்தில் நடைபெற்ற மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அந்த தொகுதியினுடைய திமுக வேட்பாளராக அன்று போட்டியிட்டு தற்போது எம்பியாக இருக்கும் தயாநிதி மாறன் கடந்த முறை எம்பியாக இருந்தபோது ஒதுக்கப்பட்ட அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவழிக்கவில்லை என்று பேசினார். அந்த எந்த செய்தியின் அடிப்படையில் அவர் அவ்வாறு பேசினார் என்றால் அது குறித்து பத்திரிகைகளில் வந்த செய்தியை மேற்கோள் காட்டிதான் பேசினார். அவ்வாறு பேசியது தன்னை ஒரு அவதூறு, தனது புகழுக்கு களங்கம் விளைவித்துவிட்டது என்று கூறி எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தயாநிதி மாறன் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு நீதியரசர் மாண்புமிகு இளந்திரையன் அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த பேச்சு என்பது அவதூறு ஆகாது என்று கூறி இந்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.